போய் 1 hour மேல ஆகுது. ஸ்ரீ ஸ்ரீ ஹே ஸ்ரீ, என்னடி பண்ற? டைம் ஆகுது, காலேஜ் கிளம்ப வேணாமா? ஏமா என்ன தனியா விட்டுட்டு போன? நீ தனியா விட்டுட்டு போனா கூட பரவாயில்ல, நான் நம்ம வீட்டுல எல்லாமா இருக்கணும். என்ன ஏமா சக்தியை பார்த்துக்க சொல்லிட்டு போனேன். நான் இப்ப பெரிய பொண்ணாயிட்டேன்ல, என்ன நானே பார்த்துக்க போறேன். ஸ்ரீ ஸ்ரீ ஏ என்னம்மா பண்ற? காலேஜுக்கு டைம் ஆகுதுமா. அம்மா எல்லாம் உன்னால வந்ததும்மா. நான் நம்ம வீட்டுல இருந்திருப்பேன்லம்மா, என்ன ஏமா இங்க விட்டுட்டு போனேன்? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. சக்தி வேற இப்ப பார்த்து என்ன ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறான். இது மட்டும் ஷர்மிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஷர்மி நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என்ன திட்டுவான். சக்தி கிட்ட என்னால சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சக்தி நீ எப்படிலாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ இப்ப நீ என்கிட்ட அப்படியெல்லாம் இருக்க. ஆனா சத்தியமா என்னால சந்தோஷப்படவே முடியணும். ஏன்னா இதெல்லாம் ஷர்மிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீ ஷர்மியை தான் இப்படி பார்த்துக்கணும், என்ன இல்லை. அதனால உன்கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் சக்தி, நீ என்னை இப்படியெல்லாம் பார்த்துக்க வேணாம். என்ன பார்த்துக்க அம்மா அப்பா இருக்காங்க, நீ போய் ஷர்மியை பார்த்துக்க. இது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 1 hour மேல ஆகுது, இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம். வீட்லயும் இப்படிதான் பண்ணுவாளா? சீச்சி, இவன் லேசி எல்லாம் கிடையாது, எப்பவுமே சுறுசுறுப்பான இருப்பான். ஸ்ரீ ஸ்ரீ இவ வேணுமே அமைதியா இருக்கான்னு நினைக்கணும். ஏய், இப்ப நீ மட்டும் கதவை திறக்கலாம்னு வச்சுக்கடி, நான் கதவை உடச்சிட்டு உள்ள வந்துட வேண்டி. உண்மையாவே சக்தி கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவானா? சக்தி கிளம்பிட்டே இருக்கேன் சக்தி, 5 minutes வெயிட் பண்ண வந்துடுறேன். அப்போ இவ்வளவு நேரம் நான் கத்துறது எல்லாமே உன்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனா கேட்டோம் என்ன எதுன்னு குரல் கொடுக்காம வேணும்னே இருந்திருக்கேன். இப்ப நான் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன்னு சொன்னதும் ஐயோ வேணாம் சக்தி. அப்ப இவ வேணும்னே தான் இருக்கும். ஆனா ஏன் வேணும்னு இப்படி இருக்கணும்? அது ஏன் கிட்ட இல்லையே. ஸ்ரீக்கு நானும் ரொம்ப பிடிக்கும்ல, ஆனா ஏன் இப்ப இப்படி இருக்கான்? எல்லாம் அந்த சிவாவால வந்தது. வார்த்தைக்கு வார்த்தை சிவா சிவான்னு சிவா புராணமா இருக்கு. அவன் என்ன நல்லாவா இருக்கான்? அவன் எதுக்கு இப்ப போய் பார்க்கலாம் லவ் பண்றான்? இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவசரமா வருது. மறுபடியும் சொன்ன ஏய், நீ நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? மனசாட்சி இல்லாம பேசும்போது மனசாட்சி கண்டிப்பா பொங்கி எழுந்துடா. அதான் நேராவே வந்துட்டேன். இப்ப நீ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்ன சொன்ன? அவ சிவாவை லவ் பண்றது உனக்கு கடுப்பாகுதான்? சிவா என்ன நல்லாவா இருக்கான்? அதனால அவ ஏன் லவ் பண்றான்னு கேக்குறான். ஏண்டா இவன் மட்டும் ரொம்ப அழகாவா இருக்கான்? இவன் மூஞ்சிக்கு அந்த மூஞ்சி போதும்ல. டேய் ஸ்ரீக்கு என்னடா குறை? இங்க பாரு, யாரை பத்தி வேணா என்னன்னா சொல்லு, அவளை பத்தி எதுவும் சொல்லாத. அவளுக்கு என்ன குறை? அவ நல்லா அழகா தானே இருக்கும். பாரு யாரு இந்த லூசா அரவிக்காலாம். டேய் இது எங்கடா நல்லா இருக்கு? டேய் இந்த அரமெண்ட்ல போய் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு கேட்கும்போது சிரிப்பா வருதுடா. ஆமா இந்த வார்த்தையை நான் சொல்லலடா, நீ தான் சொன்ன. சொன்னது மறந்துருச்சா என்ன? முன்னொரு காலத்துல சக்தி இப்படிதான் சொல்லிட்டு தெரிஞ்சான். இப்ப என்னமோ வேற மாதிரி பேசுற. டேய் இப்ப என்ன உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்தோம்? கிளம்பு, எங்களுக்கு காலேஜ் டைம் ஆகுது, நாங்க சீக்கிரம் கிளம்பணும். ஸ்ரீ ட்ரெஸ் மாத்திரியா இல்லையா? வரியா? சீக்கிரமா டைம் ஆகுது. ஏடா அதுக்குள்ள எங்க ஓடுற? நான் உன் மனசாச்சுடா, நீ எங்க ஓடி ஒளியணும்னு நினைச்சாலும் உன் கூடவே ஒட்டிக்கிட்டே இருப்பேன்டா. யார்கிட்ட இருந்து வேணாலும் மறைஞ்சிடலாம், ஆனா என் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதா? டேய் இப்ப என்னதுடா உன் பிரச்சனை? என்ன வேணும் உனக்கு? ஒன்னும் இல்லடா, ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். அந்த கொஸ்டினுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் கொடு. நான் உன்னை என்னன்னு திருப்பி கேட்கவே மாட்டேன், பட்டுன்னு மறைஞ்சு போயிட்டே இருப்பேன். இது கேட்கறதால கொஞ்சம் சீக்கிரம் கேளலாம், எங்களுக்கு காலேஜ் டைம் ஆகுது. எதுவும் சீக்கிரம் கேளும். பாரு ரொம்ப சார் அவசரப்படுறீங்களே. சரி சரி, உன் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, பட்டுன்னு கேட்டுட்டு டப்புன்னு கிளம்பிடுறேன். சரியா? ஒன்றும் இல்லை, அது வந்துடும். லவ்ங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே, புரியல? உனக்கு எப்படி ஷர்மி மேல லவ் வந்ததோ அந்த மாதிரி ஸ்ரீக்கு சிவா மேல லவ் வந்திருக்கு. இதுல நீ எந்த வகையில தப்புன்னு நினைக்கிறான்? இல்ல நான் ஏன் இதை கேட்கறேன்னா, அவ சிவா பத்தி பேச போதெல்லாம் நீ ரொம்ப கோவப்படுறீங்க, கொந்தளிக்கிறீங்க. அவளை பத்தி பேசினாலே உன் முகம் மாறுது, உன்னுடைய நரம்பெல்லாம் புடைக்குது, உள்ளுக்குள்ளார ஹார்ட் பீட் பட்டு பட்டு நான் அடிச்சுக்கிறேன். அதான் ஏன்னு கேட்கறேன். ஏண்டா? அது அது வந்து இல்ல, நம்ம ஸ்ரீக்கு அவன் செட் ஆகலையே. அவன் எப்படி ஸ்ரீயை லவ் பண்றது? சிச்சே, 2 பேருக்கு ஜோடி பொறுத்தமே நல்லா இல்லையே. இதெல்லாம் உனக்கே வர தெரியல. சரி, உன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரேன். இப்போ நீ ஷர்மியை லவ் பண்ற,
அதை ஸ்ரீ பார்த்துட்டு உனக்கு ஷர்மிக்கு ஜோடி பொருத்தமே நல்லா இல்ல சக்தி. நீ ஷர்மியை லவ் பண்ணதுன்னு சொன்னா நீ கேட்டுப்பியா? அது டேய் அது எப்படி அவ சொல்லுவான்? ஸ்ரீ அப்படிலாம் சொல்ல மாட்டான். அது எனக்கும் தெரியும்டா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுன்னு சொல்லி வழி விட்டுட்டு போறவதான் அவ. அது போல அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவ பண்ணட்டும்னு சொல்லிட்டு நீயும் வழி விட்டுட்டு போ. அதை விட்டுட்டு அவ சிவா பத்தி பேசினாலே நீ எதுக்கு கோவப்படுற? இனிமே கோவப்படாத. உன் மனசாட்சி இப்போ உனக்கு தெளிவா உனக்கு விளக்கி இருக்கு. ஸோ இனிமே நீ கோவப்படக்கூடாது, சரியா? வரட்டுமா? ஒன்றும் அடிக்கடி வருவேன். டேய் ஆமாண்ணா, அவன் சொல்றதும் சரிதானே. இதுதானே கார்த்திகா சொல்லுவான். எனக்கே கோவம் வருது. நான் எப்படி ஷர்மியை லவ் பண்ணணும் அந்த மாதிரி அவளும் சிவாவை லவ் பண்றான். பண்ணட்டும். ஆனா எனக்கு கடுப்பாகுது. நான் கடுப்பாகிறது தப்புதான், எனக்கும் தெரியுது. கடவுளே அவ்வளோ வலிக்குது. சரி காலேஜுக்கு கிளம்பும், மற்றதான் அப்புறம் பேசுவோம். ஸ்ரீ கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டு சக்தி. இதோ இரு, டோர் ஓபன் பண்றேன். சரிம்மா. இரு சக்தி, பேக் எடுத்துட்டு வரேன். சரி ஸ்ரீ, கொண்டு வா. வந்துட்டேன் சக்தி. வலிபத்து கிள்ளுதடி இந்த நகது, வசனைகள் புசுதடி வண்ண கனவு, கண்ணுக்குள்ளே மிதந்தது ரெண்டு நிலவு, காணவில்லை இப்பொழுது எந்த மனது, சொல்லாமல் ஒரு கதை சொல்லும் உறவு, சூடாக ஆனதடி காதல் இரவு, என்னோடுதான் நான் இல்லையே எல்லாமே நீதான், உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன், நீ செய்கின்ற நாளில் வாடுகிறேன், மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு, நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு. சக்தி நீ பண்றது எதுவும் சரியில்லாத மாதிரி இருக்கு. வீட்டில் வேற யாரும் இல்லை, இவ்வளவு நான் மட்டும்தான் இருக்கும். கார்த்திக் நிறைய சொல்லிட்டு போயிருக்கோம். நான் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். நான் பண்றதெல்லாம் தப்பா இருக்கும்னு தோணுது. சக்தி, ஆட்டுக்கார அண்ணா வந்துட்டாங்களா? அது சரி, நான் ஏதோ நினைச்சு பயந்துட்டு இருக்கேன். இவன் எவ்வளவு கோலம் ஆட்டக்காரன் வந்துட்டாரா கேட்கறான். அடியே நம்ம வெளியில போய் ஃபோன் பண்ணுவோம், அப்பதான் அவர் வருவாரு. டைம் ஆகுது, இங்கே இவ்வளவு நேரம்னா எப்படி? வா கிளம்புவோம். சாரி சக்தி, இங்க எது எது எங்க இருக்குன்னு தெரியலையா, தேடி எடுத்து ரெடி ஆகிறதுக்குள்ளார டைம் ஆயிடுச்சு. சாரி. ஆமாண்ணா, இதெல்லாம் யோசிக்க வேணும். சாரிம்மா, நான் தான் சாரி சொல்லணும். சரி சரி, இப்ப ரெடி ஆயிட்டலாம். ஏதோ ப்ராப்ளம் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஏதாவது மறந்துட்டியா சொல்லு, நான் வேணா எடுத்து தரேன். இல்ல இல்ல, எல்லாமே எடுத்துக்கிட்டேன். கிளம்ப வேண்டியதுதான், கிளம்பலாம். சரி பாப்பலாம். இந்த ஆட்டோக்காரன வேற இவ்வளவு நேரம் ஆகுது, ஆளையே காணும். கடவுளே, இந்த அண்ணா வந்துடும். நான் சக்தி கூட பைக்ல மட்டும் போயிடக்கூடாது, கண்டிப்பா போயிடக்கூடாது. எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, அவன் கூட மட்டும் போயிடக்கூடாது. என்னால ஷர்மிக்கும் சக்திக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா. என்ன ஆட்டோக்காரன் ஆளை காணும்? ஒருவேளை வரமாட்டாரோ? அவர் வராம இருக்குதான் நல்லது. கடவுளே, அவர் வரக்கூடாது. இன்னைக்கு இவ்வளோ நான் தான் கூட்டிட்டு போயே ஆகணும். ஏய், எதுக்கு இப்படி பயப்படுற? பின்ன என்ன, நான் திரும்பி பார்க்கும்போது சடனா நீ பக்கத்துல வந்து நிக்கிற. ஒரு நிமிஷம் என் ஹார்ட்டே நின்னுடுச்சு தெரியுமா? அது சரி, பக்கத்துல வந்து நின்னதுக்கேவா? டேய் சக்தி, இவன் கூட வண்டியில வந்த மாதிரி தான். இவன் இப்ப கூட விட்டணும், ஆனா ஈவினிங் கண்டிப்பா இவளை விடவே கூடாது. மவள பக்கத்துல வந்து நின்னதுக்கேவா பயப்படுறான்? நம்ம பார்த்து ரொம்ப பயப்படுறாலும். ஸ்ரீமா, என்னை பார்த்துலாம் பயப்படாத. நான் என்ன பேயா பேசாதான்? உன் சக்திமா, உன்னோட சக்தி தானே. யார் அண்ணா என்ன திடீர்னு இப்படி வந்து நின்னா பயம் வரும்ல? அதுவும் சரிதான். சரிம்மா, பயப்படாத. உனக்கு ஏதாவது ஆயிட போகுதுடி, பயப்படாத. நான் வேணா தள்ளி கூட நின்னுக்கிறேன். எப்பாடா ஆட்டோ வந்துச்சு, நம்ம ஆட்டோல போக வேண்டியதான். சக்தி, ஆட்டோ வந்துச்சு, நான் ஆட்டோல கிளம்புறேன், நீ பொறுமையா வா. மிஸ் ஆயிடுச்சு. சரிம்மா, போய் ஆட்டோல ஏறி பத்திரமா உட்காந்துக்கோ. ஏய், பின்னாடி தான் வருவேன், சரியா? வேணாம் வேணாம், எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு,
அதெல்லாம் வாங்கிட்டு நான் வரதுக்கு லேட் ஆகும். நீ முன்னாடி போ. சரியா சக்தி? நான் வாங்கிட்டு வந்துடுறேன், காலேஜுக்கு வந்துடுறேன். நீ போ. அடி ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு சொல்றேன். என் கூட வரதுக்கு என்ன? என் கூட வந்தோம் நான் சேஃபா கூட்டிட்டு போயிட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அப்புறம் காலேஜுக்கு போயிக்கலாம்ல. என்ன ஆட்டோக்கார அண்ணாவும் நான் எங்கெல்லாம் நில்லுங்க சொல்றேனோ அங்கெல்லாம் நிறுத்துவாங்க. சரி நான் போறேன். பை, டாடா. அது சரி, டாட்டா கட்டிட்ட போறேன் உன்ன. அவ நம்மள விரட்டும் போது நம்ம ஓடி ஒளிஞ்சோம். இப்போ நான் அவ பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன். என்ன என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. சீக்கிரம் மாத்திர வேண்டி. அந்த மெயிலாம் சென்ட் பண்ணீங்களா இல்லையா சார்? எல்லா மெயிலும் சென்ட் பண்ணியாச்சு சார். இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் கன்ஃபார்ம் சார். ஓகே ஓகே, மீட்டிங் கன்ஃபார்ம் தான். ஆனா இன்னும் வர வேண்டிய பர்சன்ஸ் இன்னும் வரலையே. ஓகே பார்க்கலாம். நீ யார் அது சார்? தெரியல சார். இப்பதான் யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் போய் யாருன்னு பார்த்துட்டு உள்ள அனுப்பட்டுமா சார்? சரி ஓகே, யாருன்னு பார்த்துட்டு உடனே உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ சக்கரவர்த்தி, எப்படி இருக்கீங்க? அடடி வாங்க மிஸ்டர் ராஜசேகர், உங்களுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வரலன்னா ரொம்ப பதட்டமா இருந்தது. நல்ல வேலை வந்துட்டீங்க சார். எங்க நீங்க வராம அவர் வந்து வரும்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எப்படி சார் அவளை சமாளிச்சுட்டு நீங்க வந்தீங்க? சக்கரவர்த்தி, லாஸ்ட் டைம் முத்துவேல் வரும்போது நான் சொன்னேனே அவன் வருது இதுதான் லாஸ்டா இருக்கும்னு. இனிமே அவன் இந்த பிசினஸ் டீலிங்ஸ்க்கு வர மாட்டான். இனி எதுவா இருந்தாலும் இந்த ராஜசேகர் மட்டும்தான். ராஜசேகர் சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லா கோட்டிங்ஸும் நான் மாத்தி வச்சிருக்கேன் சார். இந்த விஷயத்துல கண்டிப்பா முத்துவேல் சார் வரமாட்டாருல்ல. ஏன்னா முத்துவேல் சார் மட்டும் இங்க வந்தாருன்னா எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க சார். அதனால கேட்கிறேன். சக்கரவர்த்தி, அவன் இனி எந்த பிசினஸ் டீலிங்ஸ்க்கும் வரமாட்டான். நீங்க பயப்படவே வேணாம். நான் என்ன கோட் பண்ணணும் அதை பண்ணுங்க. ஓகே, எதை நினைச்சு நீங்க பயப்பட வேணும். இப்போ அவன் ஹைதராபாத் போயிருக்கான். ஹைதராபாத் பிசினஸ் டீலிங்கும் இதுதான் அவன் போறது லாஸ்டா இருக்கும். இனி எல்லாமே இந்த ராஜசேகர் கிட்ட மட்டும்தான் இருக்கு. சார் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு சார். சார் எப்படி சார் அவர் கூடவே இருந்துகிட்டு எப்படி இந்த கோல்மால்லாம் பண்ணீங்க? எல்லா தில்லுமுள்ளும் பண்ணாதான் கடைசி வரைக்கும் பணக்காரனா வாழ முடியும். அவனை மாதிரி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழ்ந்தான் இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் பட போற வாழ்க்கை துயரத்தை நான் படுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் தயாரா இல்லை. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சார். ஆனா முத்துவேல் சாரும் நல்லவராச்சே. அவருக்கு துரோகம் பண்றதை நினைக்கும் போது சக்கரவர்த்தி, எனக்கு ஆனஸ்டா இருங்க. அப்பதான் நீங்க கேட்கறப்பெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்கும். இல்ல நான் முத்துவேலுக்கு தான் நேர்மையா இருப்பேன்னா தாராளமா இருங்க. இது வரைக்கும் நம்ம பண்ண கோல்மால்லாம் எனக்கு முக்காவாசி துணை இருந்தது நீங்க தான். எப்படின்னு பார்த்து முடிவெடுங்க. ஐயோ சார், நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன் சார். முத்துவேல் சார் எப்படி போனீங்க எனக்கு என்ன சார்? எனக்கு தேவை நீங்க தான் சார். நான் கேட்கறப்பெல்லாம் பணத்தை வாரி இறக்குறீங்க. உங்களுக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா? அதெல்லாம் இல்லை சார். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். அடுத்து என்ன பண்ணணுமோ அதை தெளிவா பண்ணிடுறேன் சார். இப்படியே இருங்க சக்கரவர்த்தி. இப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் நிரந்தர பணக்காரரா இருக்கும். இல்ல இல்ல நானும் முத்துவேல் மாதிரி தான் இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா பாதியிலே புட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். பாத்துக்கோங்க. ஐயோ சார், நான் வேற உங்களை நம்பி தான் என் பொண்ணு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார். இன்னும் 2 வருஷத்துல என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணணும் சார். நீங்க வேற முத்துவேல் சார் நம்பலனா கால் காசுக்கு பிரோஜனம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு சார். அதனால உங்க பக்கம் வந்தேன். நீங்க வீசுனா வலையில நான் மாட்டேது. நீங்க சொன்னபடி எல்லா டாக்குமெண்ட்ஸும் மாத்தி வச்சிருக்கேன் சார். சார் அன்னைக்கு கூட நீங்க அவர் பொண்ணு ஸ்ரீ பேர்ல தான் லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. அதை பண்ற மாதிரி பண்ணி கடைசியில் அந்த லேண்டும் உங்க பேர்ல தானே சார் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்க பொண்ணு ஸ்ரீ பேர்ல இருக்கிறதா அர்த்தம். நமக்கு தானே சார் தெரியும் அது உங்க பேர்ல தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு. அதெல்லாம் என் பொண்டாட்டியோட வந்தது. அவனே அமைதியா இருக்கும். ஆனா என் பொண்டாட்டி அவ பேர்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ஒரே தோல்ல. அவளை சமாதானப்படுத்தணும்ல, அதுக்காக தான் அந்த டிராமா. ஓகே, அதான் அந்த டிராமாவை நல்லபடியா முடிச்சாச்சுல. இனி எந்த பிரச்சனையும் இல்லை, பாத்துக்கலாம். ஆமா சார், இது மட்டுமா எல்லா பிரான்ச்சஸையும் அவர் பேர்ல இருந்து உங்க பேருக்கு மாத்தியாச்சு. அந்த டாக்குமெண்ட்டையும் நான் தானே சார் மாத்தி கொடுத்தேன். எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு நீங்க நல்லாவே செய்யலாம், பாத்துக்கோங்க சார். அதுக்கு என்ன சக்கரவர்த்தி, இன்னொன்னுக்கு நிறைய செய்யணும். இன்னும் ஃபைனலா ஒண்ணு இருக்கு. அதையும் முடிச்சுட்டேன்னு வச்சுக்க. உனக்கு என்ன கேக்குறியோ எல்லாமே வாரி வழங்குறேன். என்ன சார், என்ன சொல்லுங்க சார். ஒன்னும் இல்ல சக்கரவர்த்தி, இப்போ ஹைதராபாத் பிசினஸ் டீலிங்க முடிச்சுட்டு அவன் இங்க வரும்போது எல்லா பிரான்ச்சஸ்லயும்
ரொம்ப பெருத்த நஷ்டம் வந்துருச்சுன்னு அவன் கிட்ட நம்ம ஒரு நாடகம் நடத்தணும். அந்த நாடகத்தை அவன் நம்பணும். நம்பி இது எல்லாத்தையுமே யாருக்காவது விற்கிற மாதிரி அவனை நான் பேசி டைவர்ட் பண்றேன். ஒரு ஆளை கூட்டிட்டு வா, அவன் வாங்குற மாதிரி வாங்க வைக்கணும். ஆனா எல்லாமே என் பேர்ல வரணும். அதுக்கு தான் சொல்றேன். இது ஒண்ணு மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா இனி எல்லாத்துக்குமே இந்த ராஜசேகர் மட்டும்தான் அதிபதி. எல்லாமே ராஜசேகரோட ப்ராப்பர்ட்டி. ராஜசேகர் தான் ஒன் ஆஃப் த ப்ராப்பரைட்டர். எல்லா பிஸ்னஸ், எல்லா ஆஃபீஸ்க்கு, எல்லா ஃபேக்ட்ரிஸ், கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே இனி ராஜசேகர் மட்டும்தான். நோ பார்ட்னர்ஷிப். இது பெரிய வேலையாச்சு சார். இதை பண்ணணும்னா ரொம்ப செலவாகுமே சார். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இனி அவனுக்கு பயந்து நான் எதுவும் பண்ணக்கூடாது. இனி எல்லாத்துக்கும் அதிபதி இந்த ராஜசேகர் மட்டுமா தான் இருக்கணும். சார் சொல்லிட்டீங்களா? இதுக்கு எப்படிப்பட்ட ஆளை பிடிக்கணுமோ பிடிச்சு நீங்க சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறேன் சார். சார் எனக்கு இன்னொரு டவுட்டு. என்ன டவுட் சக்கரவர்த்தி? அது ஒண்ணும் சார், இப்ப நீங்க எல்லாத்துக்கும் நஷ்டமாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி முத்துவேல் சார் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வேற ஒருத்தவங்களுக்கு விற்கிற மாதிரி பிளான் பண்ணிடுவீங்க. எல்லாம் ஓகே சார். ஆனா அவரோட பொண்ணு ஸ்ரீக்கும் உங்க பையன் சக்திக்கும் தானே மேரேஜ் பண்ற மாதிரி பேசியிருக்கீங்க. அவரு அதை பண்ண சொன்னா என்ன சார் பண்ணுவீங்க? எப்படி அந்த லூச என் பையனை கட்டி வைப்பானா? வாய்ப்பே இல்லை. அவன் சொல்லிட்டோம், நான் செஞ்சிருவேனோ? அறவைக்காடு மாதிரி இருக்கு. லூசுத்தனமா சுத்திக்கிட்டு வருது. அதை கொண்டு வந்து என் பையன் தலையிலையா? சக்கரவர்த்தி, என் பையனை பார்த்தீங்கன்னா சும்மா ஹீரோ மாதிரி இருப்பான். அவனுக்கு பெரிய இடத்துலதான் பொண்ணு பார்த்து கட்டி வைப்பேன். ராஜகுமாரி மாதிரி பார்த்து கட்டி வைப்பேன். என் பையன் ராஜகுமாரன். அவனுக்கு போய் இந்த லூச கட்டி வைப்பானா? அது இப்ப இல்ல, ஒரு காலம் நடக்காது. அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ப்ராப்பர்ட்டி விஷயத்த மட்டும் பாருங்க. பர்சனல் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை முதல்ல அவன் கிட்ட இருந்து வாங்கணும். அதுக்கப்புறமா அவனுக்கு எப்படி கழட்டி விடணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கழட்டி விட்டுப்பேன். சொல்லிட்டீங்களா சார்? இனி அடுத்து இதான் சார் என் வேலை. கச்சிதமா முடிச்சிடுறேன் சார். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிறைய கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெருப்பா செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களை நம்பிதான் சார் வாக்கு கொடுத்துருக்கேன். விஷயத்தை கச்சிதமா முடிங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு அதிகமா தரேன். இது போதும் சார், இது போதும். எப்படி முடிக்கிறது மட்டும் பாருங்க சார். நீங்க சொன்ன மாதிரி முத்துவேல் சார் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடலாம் சார். முத்துவேல் என்னையா சைலண்ட் பார்ட்னரா இருக்கணும்னு சொன்ன, உன்னையே சைலண்ட் ஆக்கிட்டேன் பாரு. கூடிய சீக்கிரம் ஒண்ணுமே இல்லாம ஆக்குறேன்டா உன்னை. பார்த்துக்கிட்டே இரு. மஞ்சு, ஏ மஞ்சு. சொல்லு சுகந்தி, கூப்பிட்டியா? என்னது கூப்பிட்டியா? ஏய், கத்திட்டு இருக்கேன். கூப்பிட்டியான்னு கேக்குறேன். மஞ்சு, என்னாச்சு? நேற்று ராத்திரில இருந்து சரியே இல்ல. என்னாச்சு மஞ்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? இங்க பாரு, உனக்கு அப்பவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம இந்த ஊர் ட்ரிப்பே போட்டுக்க மாட்டோம்ல. இப்ப கூட ஒன்றும் குறைஞ்சிடல. திரும்பி வேணா வீட்டுக்கு போயிடலாமா? ஐயோ சுகந்தி, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் உடம்பெல்லாம் சரியில்லாமலாம் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன, நான் குத்துக்கள் கணக்காக தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் எதுவும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் மனசு தான் சரியில்லை. மனசு சரியில்லையா? என்ன மஞ்சு, என்னாச்சு? உனக்கு அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அண்ணன் ஏதாவது உனக்கு திட்டாரா என்ன? ஐயோ சுகந்தி, பிரச்சனை எனக்கு அவருக்கும் இல்லை. அவர் தான் முத்துவேல் அண்ணன் கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுது. முத்துவேல் அண்ணன் அது தெரியாம இவரை நண்பனை நம்பிட்டு இருக்காரு. அவர் என்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவர் பண்ற தப்புக்கு இப்ப நானும் உடந்தையா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல, இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. என் ஸ்ரீ தங்க என் வீட்டுக்கு மருமகளா வரணும். உனக்கும் சரி, முத்துவேல் அண்ணனுக்கும் சரி, எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. இன்னைக்கு போல நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். உங்க சந்தோஷத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாது. அண்ணன் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவரால் உங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனை வரப்போதோன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு சுகந்தி. சுகந்தி, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு மாதிரி மனசு இருக்கு. எனக்கு ஒரு அப்பப்போ உடம்பு சரியில்லாம ஆயிடுதான். எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சுகந்தி. அதான் சக்திக்கும் ஸ்ரீக்கும் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தோணுது. நீ கொஞ்சம் யோசிங்க. இது எப்படியாவது சீக்கிரம் முடிச்சிடலாம்ல. இப்போ நம்ம அந்த சாமியாரை பார்க்க போறோம்ல, கையோட கல்யாண தேதி குறிச்சிட்டு வந்துடலாம்ல. அந்த நாள்ல சக்திக்கும் ஸ்ரீக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. ப்ளீஸ் சுகந்தி. மஞ்சு, இது நம்ம மட்டும் முடிவெடுக்கிற விஷயம் இல்லை. இங்க பாரு,
ராஜசேகர் அண்ணனும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும். அது மட்டும் இல்ல, இதுக்கு ஸ்ரீ ஒத்துக்கணும், அதுக்கு சக்தி ஒத்துக்கணும். 2 பேரும் படிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒத்துக்காம நம்ம 2 பேர் மட்டும் ஒத்துக்கிட்டா எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? அதுவும் நம்ம வீட்டு பொம்பளைங்க மட்டும்தான், நம்ம வீட்டு ஆம்பளைங்க தான் முடிவு எடுக்கணும். நீ சொல்ற மாதிரி நானும் உங்க அண்ணன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். ஆனா அவரு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போட்டுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். மஞ்சு, சுகந்தி, நான் வேணும் அன்னைக்கிட்ட பேசட்டுமா? அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததும் நான் அன்னைக்கிட்ட பேசுறேன். எனக்கு என்னமோ இந்த விஷயத்தை இனி தள்ளி போட வேணாம்னு தோணுது. எப்படியாவது சக்திக்கோ ஸ்ரீக்கோ உடனே கல்யாணம் பண்ணணும்னு என் மனசு சொல்லிட்டு இருக்கு. இங்க பாரு, நீ ஏதோ அன்னைக்கிட்ட பேச வேணாம். அண்ணன் வந்தது மட்டும் என்கிட்ட சொல்லு, அன்னைக்கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அண்ணன் மட்டும் இல்ல, சக்தி ஸ்ரீன்னு எல்லாரையும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. உனக்கு சம்மதமா அதை மட்டும் சொல்லு. என்ன மஞ்சு கேட்குற? எனக்கு சம்மதம் இல்லாம இருக்குமா? உனக்கு ஸ்ரீ பத்தி நல்லா தெரியும்ல. சக்தின்னு அவ உயிரிய விடான். அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு சம்மதிக்காம இருப்பேனா? எனக்கு இதுல முழு சம்மதம் தான். உங்க அண்ணனை நீ சம்மதிக்க வச்சுட்டா எனக்கு அது போதும். ஸ்ரீ கூட பெரிய விஷயம் கிடையாது. ஸ்ரீயை நான் எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கிறேன். நீ உங்க அண்ணனை மட்டும் சம்மதிக்க வை, அது போதும். அவ்வளவுதானே? அதை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப நம்ம சாமியார் கிட்ட போறோம்ல, அவர்கிட்ட பிள்ளைங்களோட ஜாதகத்தையும் காமிச்சு கல்யாண தேதியும் குறிச்சிட்டு வந்துருவோம். சரியா? சரி, நீ என்ன ஆசைப்படுறியோ அதை படியே நடக்கட்டும். அப்படியே செய்வோம். அது போதும் சுகந்தி, நீ சம்மதம் சொல்லிட்டல, எனக்கு இது போதும். இதுக்கப்புறம் மற்றதை நான் பாத்துக்கிறேன். அவர் என்ன கணக்குப்பட்டாலும் அதை நடக்க விடாம பண்ணுவேன். இந்த மஞ்சள் இருக்கிற வரைக்கும் அவரால் உங்களை எதுவும் பண்ண விட மாட்டேன். உங்களால தான் நாங்கள் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம். உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நான் பார்த்துப்பேன் சுகந்தி. சக்தி, ஏய், நான் சொன்னதான் ஞாபகம் இருக்கலாம். இன்னைக்கு ஏமாத்திர மாட்டீங்க. கண்டிப்பா என் ஆசையை நிறைவேற்றுவேனா? பார்க்கலாம். ஆசையை நிறைவேற்றியா இல்ல இன்னைக்கு ஏதாவது ரீசன் சொல்றியானு? மவன் ஏதாவது ரீசன் மட்டும் சொல்லணும். கடிச்சிருவ பாத்துக்க. எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு கடைசிங்க அது இதுன்னு ஏதாவது நீ சாக்க சொல்லணும். மவனே, எங்கேயும் உன்னை போட்டு தள்ளிடுவேனா? சக்தி, உனக்கு என்ன ஆச்சு? நான் வந்து பேசிட்டே இருக்கேன், நீ எதுக்கு பதில் சொல்லாம ஓன்னு தலை மட்டும் அசைச்சிட்டு இருக்க? என்ன ஆச்சு சக்தி? சக்தி, ஏதோ என்ன ஏமாத்திர மாட்டீங்க? என்ன ஸ்ரீ அவளை காணும்? இவன் அப்பவே வந்துடுறேன்னு சொன்னோம், இன்னும் அவளை காணும். இவ வரணுங்கிறதுக்காக தான் நான் இங்கேயே இருக்கேன். இந்த என்ட்ரன்ஸ் விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு இங்கேயே இருக்கேன். இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிளாஸ்க்கே போகணும்னு இருக்கேன். ஆனால் இவளை இன்னும் அவளையே காணும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொன்னோம். ஏன் கூட வந்து வாங்க முடியாதோ? இவளும் ரொம்ப தான் பண்றோம். இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்பேன். வரல நானே தேடி போயிடுவான் அவளை. இவ வராம என் மனசு ஏதோ பதுக்குது. எங்கடி இருக்கடி? சீக்கிரம் வாடி ஸ்ரீ. என்ன நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காங்க. சக்தி, நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிற. ஓன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாய் திறந்து பேசு சக்தி. உனக்கு என்ன வேணும் ஷர்மி? எதுக்கு இப்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான்? என்ன சொல்ல தொல்லை பண்றானா? ஏய், உனக்கு இப்போ என்ன பார்த்து தொல்லையா தெரியுதா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், அது ஞாபகம் இருக்கான்னு இப்ப கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு பதில் சொல்லாம ஓன்னு சொல்லிட்டு இருக்கேன்? இங்க பாரு, இன்னைக்கு ஈவினிங் ஞாபகம் இருக்கா? ஏதோ ரீசன் சொல்லிட மாட்டேன். ஷர்மி, மனுஷன் எந்த நிலைமையில இருக்கான்னு கூட யோசிக்க மாட்டியும். உனக்கு என்ன? நான் உனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றுவேன். ஈவினிங் தானே? கண்டிப்பா. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. என்ன கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்க விட ப்ளீஸ். சக்தி, நீ வர சரியில்லை தெரியுமா? இங்க பாரு சக்தி, நீ இப்ப என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிற. உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கலையா? ஏய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானே. அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் வேற டென்ஷன்ல இருக்கேம்மா. நான் எப்படிமா உன்கிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்லுவேன்? நேற்று நீ தான் என்கிட்ட பேசாம என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். நான் தானே நாய் மாதிரி உன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அதை மறந்துட்டியா? இப்போ கூட உன் பக்கத்துல தானே இருக்கேன். நீ பேசுறத கேட்டுட்டு தானே இருக்கேன். ஈவினிங் வெளியில போனோன்னு சொன்னேன், கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேனே. இதை விட உனக்கு என்ன முன்னாடி வேணும்? இதெல்லாம் பிடிக்காம தான் செஞ்சுட்டு இருக்கேனா? உன்னை பிடிக்க போய் தானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப என் மைண்ட் வேற ஒரு இடத்துல இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருந்தா சொல்றேன். அது உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? அப்படி எங்க உன் மைண்ட் இருக்கு? நான் உன் பக்கத்துல இருக்கேன், ஏன் கிட்ட தானே உன் மைண்ட் இருக்கணும். அப்படி எங்க இருக்கு உன் மைண்ட்? ஏன் நீ பக்கத்துல இருந்தா உன்கிட்ட மட்டும் தான் இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? ஆமா சக்தி, நீ என்ன லவ் பண்றோம். நான் லவ் பண்ற பையன் எதுக்கு இருக்கும்போது என் மனசு எங்க போக போகுது? உன்கிட்ட தானே இருக்கும். உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், உன்கிட்ட சிரிக்கணும், உன்கிட்ட விளையாடணும் தானே இருக்கும். அது போலதானே உனக்கும் இருக்கணும். ஹே ஷர்மி, ஃபேமிலி பத்தி எதுவுமே யோசிக்க கூடாதான். லவ் பண்ணிட்டா லவ் பண்ற பொண்ணை பத்தி மட்டும் தான் யோசிக்கணுமா என்ன? 24 மணி நேரமும் நான் உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சோம். என் ஃபேமிலி பத்தி யார் யோசிக்கிறது? அப்படி என்ன உன் ஃபேமிலி பத்தி? ஏன் ஃபேமிலில ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அப்பா, இப்பவாது எப்படி சிரிச்சிட்டீங்க? நான் கேட்ட கேள்வி நினைச்சு சிரிக்கிறியா என்ன? ஏன் சக்தி? அப்பா அடி வந்துட்டியா? இவ்வளவு நாள் நீ வராம நான் எவ்வளவு தவிச்சிட்டேன் தெரியுமா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உயிரே என்கிட்ட வந்தது. ஸ்ரீ, சக்தி, திடீர்னு சிரிக்கிறேன், திடீர்னு சைலண்டா இருக்க. என்னடா பண்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. சக்தி, ஏய் ஸ்ரீ, நில்லடி, நானும் வரேன். ஏய் எருமை, அங்கிருந்து உன்னை கூட்டிட்டே வரேன். நீ வரல வந்துட்டே இருக்க.
ஸ்ரீ ஸ்ரீன்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதுல விழலையா? சோ நீ கூப்பிட்டியா? சாரிடி பர்வீன், நீ கூப்பிட்டது என் காதுல விழவே இல்லடி. விழுந்தா நான் நிக்காம வந்திருப்பேனா? சாரி சாரி. உன்னை பத்தி தெரியும், நீ விழுந்தா நிக்காமலாம் வரமாட்டேன்னு தெரியும். காதுல விழலன்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா உன்னை பிடிக்க ஓடி வரதுக்குள்ள மூச்சு வாங்குதுடி எனக்கு. சாரிண்ணே. சரி நீ கூப்பிட்டு நான் காதுல வாங்காமலே வந்துட்டேல, அதுக்காக நான் உனக்கு 2 சமோசா வாங்கி தரட்டா? மேடம்க்கு இப்ப சமோசா சாப்பிடணும், இதுக்கு இப்படி ஒரு சாக்கா? பசிக்குது, காலையில சாப்பிடாம வந்துட்டேன். அம்மா ஊர்ல இல்ல, ஊருக்கு போயிருக்காங்க, அதான் பசிக்குது. நம்ம 2 பேரும் சாப்பிடலாமா? கேண்டீன் போலாமா? ஐயோ, காலையில ஏதோ ஒரு நினைப்பலாம் இவளுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்க மறந்துட்டேனே. அச்சோ, சக்தி, உன்னை நம்பி ஒருத்தி விட்டுட்டு போயிருக்காங்க பாரு. உன்னெல்லாம் ஒரு மனுஷனை மதிச்சது தப்புடும். சாரி சாரி சாரிடி. சக்தி, மறுபடியும் உம்மனாயாச்சா? திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு உம்மன் இருக்க. என்னதான் பிரச்சனை தெரியலையே. ஷக், எங்க பாத்துட்டு இருக்காரு? சரி நம்ம போலாமா? ரொம்ப பசிக்குது. அம்மா இந்தா போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு அம்மா ஊட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அம்மா ஊருக்கு போயிட்டாங்க பாரு, அதான் வயிறு காயுது. சரி வா நம்ம போய் சாப்பிடலாம். ஐயோ, ஸ்ரீகுட்டிக்கே பசியா? ஏண்டி ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, உனக்கும் சேர்த்து வீட்டுல இருந்து நான் டிஃபன் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. ஆமால, மறந்துட்டேன். நாளைக்கு கொண்டு வரியா? நாளைக்கும் அம்மா ஊர்ல இருந்து வரமாட்டாங்க, நாளைக்கு எனக்கு டிஃபன் கொண்டு வரியா? டிஃபன் மட்டும் வேணும், லஞ்ச் எல்லாமே சேர்த்து நானே உனக்கு கொண்டு வரேன், போதுமா? நீ காலேஜுக்கு மட்டும் வந்தா போதும், எல்லாமே நான் கொண்டு வரேன். நல்லா பண்ணு பர்வீன் செல்லும். நீ எனக்கு நிறைய எடுத்துட்டு வா, நான் நல்லா சாப்பிடுவேன், வேணானே சொல்ல மாட்டேன். நிறைய தானே? நிறைய கொண்டு வரேன். சரி வா, இப்ப நம்ம கேண்டீன் போவோம், முதல்ல சாப்பிடுவோம், சரியா? ஓ சார், அவளை பார்த்துட்டு தான் இப்படி மெய் மறந்து போயிருக்காரு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சது இவளை பார்த்துதானோ? சக்தி, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ லவ் பண்றது என்னையும் இல்ல அந்த லூசையும். ஒரு அழகான பொண்ணு உன் பக்கத்துல நின்றுட்டு இருக்க, ஆனா உன் பார்வை அவகிட்ட இருக்கு. இதெல்லாம் நான் இப்படி விட மாட்டேன். என் சக்தி எனக்கு மட்டும் அவளை பார்த்து மெய் மறக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா? அவளை பார்த்தாலே 10 அடி தூரம் தள்ளி போவேன். இப்போ அவ 10 அடி தள்ளி இருந்தாலும் உன் பார்வை அவ மேல இருக்கும். இதெல்லாம் சரியா வராது. நான் இதை லேசெல்லாம் விட மாட்டேன். என் சக்தியோட பார்வை யார் பக்கமே போக கூடாது. எனக்கு மட்டும்தான் என் சக்தி, எவ்வளவுக்காகவும் என் சக்தியை நான் விட்டு தர முடியாது. சக்தி, நான் கோவப்பட்டா உன்கிட்ட சரியா வராதுன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க ஷர்மி? கையெடு. என்ன என் சக்தி மேல நான் கை வச்சிட்டு இருக்கேன், எதுக்கு இருக்க சொல்றேன்? அதெல்லாம் இருக்க முடியாது. என் சக்தி கிட்ட நான் இப்படிதான் இருப்பேன். ஷர்மி, விளையாடாத, நம்ம காலேஜ்ல இருக்கோம், கையெடு. சக்தி, நீ என்ன பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டு இருக்க? காலேஜ்ல இருந்தா என்ன, நம்ம என்ன வேற ஏதாவது பண்றோம்? ஜஸ்ட் கை தானே வைக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் மேல நான் கை வைக்காம வேற யார் வைப்பா? நான் தானே உன்னை தொடணும். அதான் ரொம்ப பசிக்குது, வா நம்ம சாப்பிட போலாம். காத்திருக்கும் சீதைக்கெல்லாம் ராமன் கிடைப்பதில்லை, ராவணனுக்கு சீதை என்று பிரம்மன் எழுதவில்லை. புதிய பாதை போட்டுக் கொள்ள எவரும் மறுப்பதில்லை. காதல் தோற்பதுண்டு, காதல்கள் எப்பவும் தோற்பதில்லை. மாறி போகாமல் சுரம் மாறி போகாமல் உயிர் பாடும் ஒரு பாடல்தான் காதல். பண்ற வேலை வச்சுக்காத, இது காலேஜ், புரியுதோ? இதுவே லாஸ்டா வச்சுக்கோ. இனி மேல டச் பண்ற வேலை வச்சுக்காத. அங்க யாரும் கிடையாது, ஆனா இங்க அப்படி கிடையாது. எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. தெரிஞ்சுதான் பேசுறியா, தெரியாம பேசுறியா? என்ன நடக்குதுங்க? எனக்கு எதுவும் புரியல. அவள என்னமோ இவன் சக்தி. என்ன ஷர்மி, எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கான்? என்ன வேணும்? பேசிட்டு தானே. ஹேய், நம்ம இருக்கிறது காலேஜ், மனசுல வச்சுக்கிட்டு பண்ணு, சரியா? இப்ப நீ ரொம்ப டென்ஷனா இருக்கன்னு நினைக்கிறேன். சக்தி, இல்ல இப்ப என்னால உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது. என்ன தேடி வருவானா? அவளால திரும்ப கோச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. அவ எதுக்கு போனான்னு எனக்கு தெரியல. இப்ப நீ எதுக்கு போக போறன்னு தெரியல. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சக்தி, ஏய் ஸ்ரீ, சீனியர் சொல்லுமா. சீனியர், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? அவளை தேடி போறதுனால அவளுக்கு பல பேரால டார்ச்சர் வந்துட்டு இருக்கு.
ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட தங்கச்சி பையன் அமுதன், அவருக்கு இன்னைக்கு செகண்ட் பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அமுதன் குட்டி. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி அமுதன் சேனல். அமுதன் தங்கம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நந்தினி சிஸ்டர், அவங்களுடைய ஹஸ்பண்ட் சிவபிரகாஷம் ப்ரோ, அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவா ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிவா ப்ரோ. சிவா ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. நந்தினி டியர், நீங்க பேர் எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் பர்த்டே மட்டும் சொல்லியிருந்தீங்க. உங்க ஐடியா பார்த்து தான் நானும் அந்த நேம் எடுத்துக்கிட்டேன். சாரி தப்பா இருந்தா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய டாட்டர் ஆயிஷா முல், அவங்களுக்கு நேற்றுக்கு பர்த்டே. சாரி சிஸ்டர், நேற்று நீங்கள் விஷ் பண்ண சொல்லியிருக்கீங்க, நான் மிஸ் கமெண்ட்டை பார்க்கல, இன்னைக்கு தான் பார்த்தேன். சாரி, பிலேட்டட் விஷஸ். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆயிஷா முல். ஆமா சிஸ்டர், நான் நேற்று உங்களோட கமெண்ட் பார்த்துருந்தேன்னா ஷார்ட்ஸ்லயாவது விஷ் பண்ணியிருப்பேன். சாரி, நான் பார்க்கல, இன்னைக்கு மார்னிங் தான் பார்த்துருந்தேன், இப்போ விஷ் பண்ணுறேன். பிலேட்டட் விஷஸ் டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஆயிஷா முல். ஆயிஷா டியர், நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர், இன்னைக்கு 3 வீடியோவும் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர். ஹை பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பை டியர். Bye, dear.